Today, why are you conducting the celebration? Kamarajar's birthday. Okay, Kamarajar's birthday. காமராஜர் பற்றி பேச போகிறாங்க, சாரும் பேச போகிறாங்க. பட் இதெல்லாம் எதுக்காக நம்ம கொண்டாடுற செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னால், அவங்கெல்லாம் நம்மளை வழிநடத்திய தலைவர்கள். தலைவர்களை பற்றி என்ன செய்யணும், நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கும். வாழ்க்கையில் முன்னாடி என்ன செய்யணும், ஒரு பர்பஸ் வேணும். ஏட்டா நமக்கு இந்த காலைல எக்ஸாம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம், டயத்துக்கு முடிக்கணும். அதனால் நம்ம இது ஸ்கூல் ப்ரேயர் எல்லாமே காலையில் முடிஞ்சிடுச்சு. ஏட்டா அதனால் இப்போ டைரெக்டாக நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஏட்டா ஃபஸ்ட்டு ரூபன் சார் வில் give an introductory address to all. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஸ்கூலில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி திருநாள் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணபடி கல்வி திருநாளாக சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பேச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் போன வருஷத்துலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேச்சரங்கம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பேசக்கூடியவங்களை என்ன பண்ணிடுறோம், இங்கே முதல் அறிமுக பேச்சாளராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்மளோட ஸ்கூலோட வழக்கம். அந்த வகையில் இன்று நமது காமராஜர் அவர்களின் பிறந்தநாள், அதாவது கல்வி திருநாள் அன்றும் நமது பேச்சரங்கம் இன்று நிகழ இருக்கிறது. ஸோ இந்த பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். காமராஜரை பற்றின நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவர் விருதுநகரில் பிறந்தது, அதுக்கு முன்னாடி இந்த ஊர் விருதுப்பட்டி என்ற விருதுநகரில் பிறந்தார்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட சிறப்புகள், அவர் என்னென்ன நமக்காக செய்தார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பேச்சாளர்கள் பேச வராங்க. காமராஜரோட பெரும் பங்குன்னு பார்த்தோம்னா கல்விக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி சேரணுங்கிறதுக்காக எல்லா ஊர்லேயும் அவர் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே ஏராளம். ஸோ அவரை பற்றி பேசுகிறோன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்று அடுத்து அதோட அவரோட கல்வி திருநாளை கொண்டாடும்போது நம்மளோட மாணவர்கள் திறமையான பேச்சையும் இன்று கவனிக்க இருக்கிறோம். ஸோ இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Thank you. Now our students will address first. அதுக்கப்புறம் சார் பேசுவாங்க. நிறைய பேர் இன்றைக்கி பேசுனீங்க இல்லையா, நேரத்துலேருந்து நம்ம செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் பேசுனீங்க, எல்லோரும் நல்லா பேசுனீங்க. எல்லாரையும் நம்ம இன்றைக்கி பேச வைக்க முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப குறைவு. அதனால் எனக்கு செலக்டடாக ஒரு சிலர் மட்டும் பேச வைக்கிறோம். மற்றவங்களுக்கு வேறு சான்ஸ் ரொம்ப செய்வோம். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவோம், அதுக்கடுத்து அப்துல் கலாம் பர்த்டே கொண்டாடுவோம். ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம கொண்டாடும்போது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஃபங்க்ஷனில் பேசுகிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே, நவ் ஐ கால் எஸ் ஜெராட் ஆண்டனி ஆஃப் 7th standard டு கிவ் எ டாக் இன் தமிழ். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னை ஆயினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதியார் பாடியதை மெய்ப்பித்து காட்டியவர் கல்வி சுடரொளி, கல்வி கண் திறந்த காமராஜர். எழுத்தறிவிப்பதையே தன் குறிக்கோளாக கொண்டு சிறந்த மாணவனாக எங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, இவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். இவருடைய இளம் வயதிலேயே தன் தந்தையை இழந்து விட்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு போன்ற பல போராட்டங்களை கடந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர், தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பியவர் இந்த கருப்பு காந்தி காமராஜர். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவுடன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற முதலாம் ஆண்டிலேயே அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. பள்ளி இல்லாத ஊர்கள் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். இவருடைய ஆட்சியில் 3 மைல்களுக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 மைல்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்ற நிலையை அமைத்தார். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கினார். காமராஜர் அவர்கள்
கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன் உணவு தருவீர்களா என்று கேட்டான். இதனால் கொண்டு வந்த திட்டம்தான் மதிய உணவு திட்டம். ஆங்கிலேயின் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜரின் ஆட்சியில் 37% உயர்த்தப்பட்டது. குரல் தேய பேசி விரல் தேய எழுதும் வித்தகர் அல்ல காமராஜர். மாறாக ஏழ்மை வாழ்வு வாழ்ந்தவர். தனக்கென ஒரு துணையை தேடிக்கொள்ளாதவர். இறுதி வரை வாடகை வீட்டிலே வாழ்ந்தவர். பொன்னாடார் பொருள் நாடால் பதவியும் நாடார். மக்களின் நலனை மட்டும் நாடிய பெருந்தலைவர் இந்த காமராஜர். மக்களின் அறியாமை இருளை அகற்றி அறிவு சுடரொளியை ஏற்றிய நம் காமராஜரின் பிறந்த நாளாகிய இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம். வாழ்க காமராஜர், வளர்க அவரது புகழ் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். Very good, Sir Anthony. Next comes M. Akash, English. Good morning to everyone. Good morning to everyone gathered here. Myself, incredible legacy creator Leo M. Akash of 7th standard. Today I am going to talk about education development by Kamarajar. Today I feel proud and honored to speak on the great leader whose vision changed the face of education in Tamil Nadu. Kumaraswamy Kamarajar, fondly remembered as Karma Veerar Kamarajar. Kamarajar was not just a political leader. He was a visionary who believed that education is the key to progress. Born into the humble family and having dropped out of school, he understood due to poverty. He understood the pain of that being uneducated. But instead of letting that limit him, he transformed that pain into purpose to ensure that no child denied education due to poverty. During his tenure as the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963, he revolutionary changes in the field of education. His iconic contribution was the midday meal scheme. It was a simple yet powerful idea to provide free meals to school children so that hunger does not coming from school. This scheme is not only improved students' attendance, but laid that foundation for the healthier, educated future generation. Kamarajar but did not stop there. He built thousands of schools, especially in rural areas, so that education reached every corner of the state. Under his leadership, the school dropout rate drastically reduced and literacy began to rise. He made education for free and accessible, especially for poor children who had previously been left behind. Kamarajar was also instrumental in opening more teachers training institute to ensure quality education. He strongly believed that education is the true wealth of a nation, and his actions reflected to be belief. And his action reflected to believe every step of the way. Thank you for this wonderful and grateful opportunity. Very fine. Now, Asha Parveen of 7th standard in Tamil. அனைவருக்கும் வணக்கம். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளி விளக்கை ஏற்றி வைத்த கல்வி கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள்
பள்ளிக்கு வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் காமராஜர். இன்றைக்கு தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ காமராஜர் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் அது மிக இல்லை. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி அம்மாள். தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பதற்கெனங்க இலவச கல்வி, மதிய உணவு, சீருடை என கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என கருதி செயல்பட்டதால் கல்வி கண் திறந்த கடவுளாக போற்றப்படுகிறார். மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் புதிதாக 12000 பள்ளிகளையும் திறந்தார். இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் உலக அளவில் பாராட்டை பெற்றது. இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. பல பள்ளிகளை உருவாக்கி லட்சக்கணக்கான குழந்தைகளின் வாழ்வில் கல்வி ஒளியை ஏற்றியவர் கல்வி சுடரொளி காமராஜர். வறுமையை ஒழிக்க கல்விதான் சிறந்த ஆயுதம் என்று உணர்ந்து ஏழை மக்களுக்கு இலவச கல்வி வழங்கியவர். கடையேழு வள்ளல்கள் வளம் வந்த நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்தார். ஏழைக்கும் கல்வி தந்து ஏற்றம் அளித்தார். படிக்காத மேதை அவர் பல 1000 பள்ளிகளை திறந்தார். வளம் பெற கல்வியும் நலம் பெற உணவையும் கொண்டு கல்வி தந்தையானார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்று வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நீர்ப்பாசன திட்டம், நீர்மின் திட்டம், மனைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி போன்ற அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரலாறாவதில்லை, வரலாறானாய் அவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு மத்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் இவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். Very fine, Asha Parveen. Excellent. Next comes E. Bernice Junaya in English. Good afternoon, everybody. I am budding speaker, incredible legacy creator, E. Bernice Junior of 7th standard. Got this great privilege to deliver the speech about the great leader Karmaveera Kamaraja, the kingmaker, a man of simplicity, a true epitome of nobility. The people who fulfill many people's ambition is none other than most famous leader in action, Karmaveera Kamaraja. Kamaraja was known as Perundalaiba. He was a visionary leader and political luminary who played a pivotal role in shaping the socio-economic and educational landscape of Tamil Nadu. His life and contribution continue to inspire generation, making him an icon of integrity and selfless service. Kamaraja was born on 15th July 1903 in Virudhunagar district of Tamil Nadu. His parents were Mr. Kumarasamy and Mr. Sivagami Ammal. His birth anniversary is celebrated as Educational Development Day. Kamaraja entered into politics and marked the beginning of his journey towards effecting the positive change. He joined in the Indian National Congress and marked the beginning of his journey. On the most notable contribution, he focused on education. He served the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. He introduced the historic Kamaraja's plan to promote free and compulsory education for all children. Kamarajar also called as father of education. Kamarajar visionary approach to address the issue of malnutrition and school dropped out the rates. He introduced the innovative concept of providing a midday meal scheme to school children to ensure that every children access to at
least one nutrition meal a day. Kamarajar's commitment to rural development led to the establishment of various schemes aimed at uplifting the agriculture sector. He emphasized water resource management, irrigation, and support for farmers. Kamarajar's leadership was equally recognized. He was lovably called uneducated genius and Black Gandhi. Kamarajar passed away on 2nd October 1975 at the age of 72. This legendary man was awarded by the Indian government with the highest civilian award, Bharat Ratna, posthumously in 1976. Kamarajar's life was the testament to the power of visionary stalwart leadership, selfless on the impact that one educated genius can change the nation. I conclude my speech by Kamarajar's quote, "Intelligence plus character, that is the goal of true education." That is my immense pleasure. I thank everyone for giving this wonderful opportunity. Thank you very much. PL Jayantini Devi of 7th standard. இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இருந்தமிழை உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்தம் என்றான் வேண்டன். தாயே தமிழே என் முதன் வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அறிவு சாலவைக்கே என் அடுத்த வணக்கம். அதுவே என் உரையின் தொடக்கம். நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ PL ஜெயந்தினி தேவி of 7th standard. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதர்களுக்கு பகிற்று பல கல்வி தந்த இந்த பாறையே உயர்த்திட வேண்டும் என்று பாரதியின் கனவை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராஜர் அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச நான் பெருமை கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகன் என்பார், கிங்ஸ் மேக்கர் என்பார், ஏழை பங்காளர் என்பார். அத்தனையுமே தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்தின் அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பார் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் அல்ல, காந்தியை போல் இங்கு யாரும் பிறப்பதில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. ஆம், கர்ம வீரர் காமராஜர் சொல்லில் அடங்காத புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகள், எண்ணி விடாத எண்கள் அடங்காத சாதனைகள் செய்துவிட்டு இன்று மீண்டும் வாயனை ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீ ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது பல 100 ஆண்டுகள். 1954ஆம் ஆண்டு புத்துகிருட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அறியாமையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்த பிறகு பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிக்கு மத்தியிலே ஏழை குழந்தைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த கல்வி திட்டம் ஆரவாரம் கொள்கிறது. சொத்துகள் இல்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை மீண்டும் ஆயிரமாக மறுக்கப்பட்ட கல்வியை அனைவருக்கும் இலவசமாக்கி இன்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. இந்தியாவையே ஆளும் பிரதமர் பதவி தேடி வர அதை பதவி ஆசை இல்லாத மக்கள் தலைவர் மறுக்க மக்களின் உள்ளங்கள் குறுக அந்த முடிவால் 2 பிரதமர்கள் உருவாக்கிய கிங்ஸ் மேக்கர் என்பார். ஒருமுறை இந்தியாவில் டெல்லியில் உலக கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட எடைப்பாக்கும் எந்திரத்தில் பாரத பிரதமர் நேரு எடை பார்த்த பிறகு காமராஜரை எடை பார்க்க சொல்லும்போது காமராஜர் அதை மறுக்க, நேரும் காரணம் கேட்க காசில்லை என்று கூற, இதை சொன்னவுடன் என் நினைவில் மூவேந்திரர்
கவிதை தான் நிழலாடுகிறது. காமராஜரே, இந்தியாவே உன்னிடம் இருக்கிறது, ஆனால் உன் சட்டைப்பை காலியாக இருக்கிறது. இது கவிதை அல்ல, காமராஜரின் ஏழ்மை, ஒட்டுமொத்த தேசத்தின் நேர்மை. வறுமையின் நிறம் சிகப்பு என்றால் தன் தாய்க்கு 30 ரூபாய் கூட கூடுதலாக கொடுக்க முடியாத தன் சட்டைப்பை காலியாக இருக்கிற காமராஜர் கருப்பு என்றால் அடித்து கூறுவேன், அதுவே வறுமையின் நிறம். இவரை போன்ற உன்னதமான நேர்மையான இன்னொரு மனிதர் தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறை சந்திடுமா என்பது சந்தேகம்தான் என கூறி 25 ஆண்டுகளாக அரசியல் துறவி மீண்டும் வருவாரா மறுபிறவி என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Very fine, Jayantini Devi. Next comes Narmada in Tamil. அனைவருக்கும் வணக்கம். பேச்சில் அன்பும், நடத்தையில் பண்பும், பெரியோரிடத்தில் பணிவும், அரசியலில் துணிவும், ஆட்சியில் நேர்மையும், வென்றபோது ஆடாதவர், தோற்றபோது வாடாதவர், உலகம் போற்றும் மகாராசர், அவரே எங்கள் கர்ம வீரர் காமராசர் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவர் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எஸ். நர்மதா. 1903ஆம் ஆண்டு குமாரசாமி சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தன் இளம் வயதிலேயே தந்தையை இழந்த காமராசர் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த போதே நாட்டு விடுதலை போரில் ஈர்க்கப்பட்டார். காந்தியடிகள் தலைமையில் நாடு வெள்ளையர்களுக்கு எதிராக திரண்ட பொழுது தானும் பங்கு கொண்டார். தமிழக காங்கிரசின் அசைக்க முடியாத பெரும் தலைவராக விளங்கினார். தங்கமே தன் பொதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராடும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என்று காமராசரை பற்றி கவியரசர் கண்ணதாசன் கூறினார். 2 முறை பாரத பிரதம அமைச்சராகும் வாய்ப்பு அவருக்கு வந்த பொழுதும் அதை ஏற்க மறுத்தார். தலைமைக்கு ஏற்ற 2 அமைச்சர்களை உருவாக்கி அரசர்களை உருவாக்குபவர், அதாவது த கிங் மேக்கர் என்னும் அடைமொழியை பெற்றார். தமிழகம் மட்டுமின்றி அகில இந்திய அரசியல் போக்கையே நிர்ணயிக்கும் அதிகாரமிக்க அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய காலத்திலும் மாணவமற்ற அதிகாரவெறி இல்லாதிருந்த ஒரே தலைவர் காமராசர் என்றால் அது மிகையாகாது. இவ்வுலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகிறது. முதுகெலும்பாகிய விவசாயம் செழிக்க அணைகள் பல கண்ட அருப்பசியை போக்கினார். இதனால் கர்ம வீரர் என்றும் செயல் வீரர் என்றும் மேதை என்றும் பல பட்டங்கள் சூழ்ந்து பெருமைகள் பல பெற்றுக்கொண்டார். காந்தியின் மறைவுக்கு பின் கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட காமராசர் தியாகத்தின் மறு உருவமாக விளங்கினார். தியாகமே காமராசர், காமராசரே தியாகம். காமராசரின் மறைவுக்கு பின் அவர் வாழ்ந்த வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவர் உடலை பூமாதேவி எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. இயற்றலும் ஈர்த்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று வள்ளுவ பெருமானின் கூற்றுப்படி ஒரு சிறந்த முதலமைச்சராக விளங்கினார். அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினார். படிக்க வருபவர்கள் பசியோடு வரக்கூடாது என்று மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். கல்வியை சக்தி என்று முழங்கிய காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். காமராசர் படிக்காத மேதை இல்லை, தமிழகத்தை படிக்க வைத்த மேதை என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Excellent speech by Narmada. Then speech in English by R. Kanishka of 7th standard. Good afternoon everyone. I am budding speaker, incredible legacy creator Leo R. Kanishka of 7th standard. Today I feel proud to share the incredible legacy of a great leader, a man of simplicity and integrity, Kamarajar. Kamarajar was born on 15th July 1903 in Virudhunagar of Tamil Nadu. He lost his father at a young age and had to stop his study early, but he never gave up. He became a freedom fighter and joined the Indian National Congress.
Congress. As he known as the man of simplicity, Kamarajar lived a very simple life. He wore only white clothes. He no interested in money or power. Even after he became a chief minister, he had a simple life. After independence, he became a chief minister of Tamil Nadu in 1954. He led a state 9 years. During this time, he brought many changes, improved people's lives. He worked silently but strongly for the people. Despite being the president of the party, he refused the next prime minister himself and was instrumental in bringing to power 2 prime ministers, Lal Bahadur Shastri and Indira Gandhi. For this role, he was widely acknowledged and kingmaker in Indian politics. Kamarajar never gave long speeches and did speak into more than words. He no interested in money or power. Why we call him leader in action? One of the greatest action was the midday meal scheme. Before this scheme, many poor children stayed at home and went some work because they were angry. Kamarajar made sure the children got free lunch in school. This helped thousands of children come to school. He also built thousands of new schools, made education free and compulsory for all students. He believed education is the most powerful weapon to lead a prosperous and better life. Kamarajar also built more dams to enrich the lives of people. It also helps to increase agriculture productivity, provide water security and boost rural economy. Here are some qualities we should learn from him: honesty, hard working, leadership skill, social welfare, simplicity and humility. Let us follow this path shown by Kamarajar and try to make our country better through our action. Aspire to inspire before we expire. Thank you all. J. Jesus. Jesus in Tamil. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்விக்கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே ஜீசஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நாடாருக்கும் சிவாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. இவருடன் தாயார் அன்புடன் ராஜா என்று அழைப்பாராம். இது காலப்போக்கில் காமராஜர் என்று பெயர் உருமாற்றம் செய்யப்பட்டது. இளம் வயதிலே தன் தந்தை இழந்த காரணத்தால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார். கற்கே நன்றே பிச்சை புயலும் கற்கே நன்றே என்று கூறியவர் ஔவையார். தான் படிக்காவிட்டாலும் பிச்சை எடுத்தால் உங்களை கல்வி பயில வைப்பேன் என்று கூறியவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். எழுத்தறிவிற்றவன் இறைவனாவன் என்பதற்கேற்ப இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அதனால்தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டு, மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழகத்தை செழிப்பாக்கினார். இதனால்தான் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என மக்களால் அழைக்கப்படுகிறது. இவருக்கு மலர் வாடை என்றாலே அறவே பிடிக்காதாம். இதனால்தான் அவர் கழுத்தில் போட வரும் மாலைகளை தன் கையினால் வாங்கிக் கொள்வாராம். இவருடைய பல செயல்கள் மக்களை கவர்ந்தது. அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை, கர்ம வீரர், தென்னாட்டு காந்தி என மக்களால் அழைக்கப்படுகிறார். உழைப்பால் உயர்ந்த நல்லவரையும் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரையும் பற்றி உங்கள் மின் ஒரு சில வழிகளில் கவிதை சொல்கிறேன். கடலுக்குள் ஒளிந்து கிடந்த கருப்பு தங்கம் நீர், எவருக்கும் அஞ்சாத புரட்சி சிங்கம் நீர். நீரோ படிக்காதவர்? இல்லை இல்லை, கல்விக்கு விழி கொடுத்து எனக்கு வழி கொடுத்து காலத்தை வென்றவர் நீர். சிலிர்க்க வைத்தது உமது தொண்டு, புகழால் வாழ்கின்ற பல்லாண்டு. இப்படிப்பட்டவருக்கு 1976ஆம் ஆண்டு உலகிலே உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார். காமராஜர் அவர்கள் அன்று நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்று நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் வாழ்ந்து வருகிறார். அதனால்தான் இவருடைய பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். M. Sugandhan in English. Thoughtful Tuesday to all, my dear teachers, friends, brothers and sisters. I am incredible legacy creator Leo M. Sugandhan of 9th standard.
today I am going to talk about education development by Kamarajar. Kamarajar was a man of honor, dignity, integrity and courage. Kamarajar was born on 15th July 1903 to Kumarasamy and Sivagami Ammal. He lived a simple life even when he became a most powerful politician in Tamil Nadu. His father Kumarasamy was a coconut merchant. Unfortunately, his father died within Kamarajar's school life, so he discontinued his studies. Kamarajar was a great Indian freedom fighter. As the chief minister, he reopened 6,000 schools and introduced a midday meal system. He is remembered for his contribution of the education of Tamil Nadu and building dams and irrigation canals. Kamarajar loved students to study. He developed many more education plans. Today, Tamil Nadu was shaped by Kamarajar educational plans. Kamarajar introduced midday meals to encourage students to attend the school. One small story about Kamarajar. Kamarajar was at the train station intersection of town nearby Tirunelveli. He noticed that young boys are tending goats and their cattle. He called one small boy and asked him, "What are you doing with cows?" That boy immediately answered, "If I go to school, you will give me food, so only I am tending my cows." Kamarajar suddenly realized that, and this incident triggered Kamarajar to introduce a midday meal system. Kamarajar was widely called as kingmaker in Indian politics. He was referred as Perunthalavar Padikada Medai Karma Veerar in Tamil Nadu, admired for his simplicity. Kamarajar introduced free education, free uniforms for poor peoples. Kamarajar was a legend. Kamarajar not studied, but he helped more students to study. Kamarajar was not good student in studies in his school. So he decided to make the Tamil Nadu in educational first. Thank you for this wonderful opportunity. R. Raifa, Tamil speech. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். படிக்காத மேதையே, பல ஆயிரம் பள்ளிகளை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே, அறியாமை இருள் அகற்றியவர், உழைப்பால் உயர்ந்தவர், தென்னகத்து தென்றல், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர். ஆம், நான் இன்று காமராஜரை பற்றி உங்கள் முன் உரையாட எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் ரைஃபா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். காமராஜர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். நடுத்தர வகுப்பை சார்ந்த குமாரசாமி, சிவகாமி அம்மையார் ஆகியோரும் இவரது பெற்றோர்கள் ஆவார்கள். குடும்ப தெய்வத்தின் பெயரான காமாட்சி என்பதே இவருக்கு முதலில் இடப்பட்ட பெயராகும். நாளடைவில் அனைவரும் இவரை அன்பாக அழைத்த பெயர் ராஜா. இந்த பெயருடன் இணைந்து கல்வி கண் திறந்த காமராஜர் என்றும் அழைக்கப்பட்டது. இதில் என்ன சிறப்பு என்னவென்றால், ஏன் நாம் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கிறோம், அதை பற்றி நான் கூறுகிறேன். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு ராஜாஜி ஆட்சி காலத்தில் மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாணவர்கள் பாதி நாள் படிப்பும் மீதி நாள் குலத்தொழிலும் செய்ய வகை செய்த ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். கல்வி என்று நாம் புறக்கணித்தோமே, அன்றே எல்லா துறைகளிலும் வீழ்ச்சியை அணைத்துக் கொண்டோம் என்பதை உணர்ந்த காமராஜர் முதல் 5 ஆண்டு திட்டத்தை நன்கு பயன்படுத்தினார். கல்வி கண் திறந்த காமராஜர் நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்தின் ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 15,303. பிரிக்கப்பட்ட சிறிய தமிழ்நாட்டில் 1961 ஆரம்ப பள்ளிகளின் எண்ணிக்கை 26,700க்கு மேல். 1953 ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தினார் கல்வி கண் திறந்த காமராஜர். 1943 கர்ம வீரர் காமராஜர் 1963 சென்னை மாகாணத்தில் உயர்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை 1471. பிரிக்கப்பட்ட சிறிய தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் 1961 உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1361. மேலும் கலை கல்லூரிகளின் எண்ணிக்கை 50 தாண்டிவிட்டது. மாணவர்களின் எண்ணிக்கை 34 லட்சம். ஆம், அன்று நல்ல முறையில் காமராஜர் கட்டி வைத்து சென்ற பள்ளிகளையும் பராமரிக்க முடியவில்லை. காரணம் சுண்ணாம்பு தண்ணீர். பல வருடங்கள் ஆகிவிட்டன பல கட்டிடங்களுக்கு. 27/3/1955 ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் வசந்த காலம் பிறந்த நாள். ஒரு வேளை உணவிற்காக ஆடு மாடுகள் மேய்க்க சென்ற மாணவர்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் பிறந்த நாள். 27/3/1955 கர்ம வீரர் காமராஜர் அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் பகல் உணவு வழங்க நெஞ்சத்தில் உதித்து உத்தரவிட்ட நல்ல நாள். மாணவர்கள் வயிறு நிறைய சாப்பிடும் அளவிற்கு தரமான உணவு வழங்க உத்தரவிட்டார் கல்வி கண் திறந்த காமராஜர். பொதுமக்கள் உதவியார் பகல் உணவு அளித்த காமராஜர் 1/11/1957 இருந்த அரசு நிதி பெறும் திட்டமாக மாற்றி நிதி ஒதுக்கீடு செய்தார். 1954 கர்ம வீரர் காமராஜர் பதவி ஏற்றும்போது ஆண்டு வருமானம் ரூபாய் 43 கோடி. இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆண்டு வருமானம் ரூபாய் 13,500 கோடிக்கு மேல். ஆனால் கல்வியின் தரம் கல்விக்காக செலவிடப்படுவது எவ்வளவென்று நீங்கள் சிந்திருப்பீர்களா? 1957 பிரிக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் 156 ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் இருந்தன. ஆனால் சென்னை மாகாணம் 4ஆக பிரிக்கப்பட்டதுக்கு பின்பு 146 ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. ஆரம்பித்து வைத்தவர் கல்வி கண் திறந்த காமராஜர். 1953 ஒரே ஒரு கிளை நூலகம் மட்டும்தான் இருந்தது. ஏழை மாணவர்கள் பொது அறிவு பெறுவதற்காக 1961 454 கிளை நூலகங்களை ஆரம்பித்து வைத்தவர் கல்வி கண் திறந்த காமராஜர். இது மட்டுமல்லாமல் 10 கலை பொறியியல் கல்லூரிகளை சாதனை படைத்த சாதனையாளர் கல்வி புரட்சிக்கு வித்திட்ட கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள்தான். இதனால் தான் காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்க காரணம். இத்தகைய பெருமைமிக்க காமராஜரை போற்றி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏ ஷிஃபானா. ஷிஃபானா இன் தமிழ். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இரவில் எண்ணற்ற நட்சத்திரங்களும் கோள்களும் முழு நிலவும் வானில் உலாவுகிறது. இவற்றுள் எதை நாம் நாடுவோம்? கண் சிமிட்டும் கணக்கற்ற நட்சத்திரங்களை விட தன்னொளியை வீசும் வெண்ணிலவை தான் நாம் நாடுவோம். அதுபோல் அரசியல் வானில் தன்னிகற்ற தலைவராக விளங்கிய ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ ஷிஃபானா from 8th standard. கர்ம வீரர் காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை திங்கள் 15 குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக இம்மண்ணுலகில் தோன்றினார். அவருக்கு காமாட்சி என்ற பெயரே முதலில் வைக்கப்பட்டது. அவரது பெற்றோர் அவரை ராசா என செல்லமாக அழைக்க காமராசர் என்ற பெயரை பெற்றார். எளிய குடும்பத்தில் பிறந்த காமராசர் சிறு வயதில் தந்தையை இழந்ததால் நிதி பிரச்சனை காரணமாக 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளி படிப்பினை பெற்றார். கர்ம வீரர் பெருந்தலைவர், கிங் மேக்கர், கல்வி தந்தை என பல பட்டங்களை கொன்றவர். ஒருவர் இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்க எத்தனை காலங்கள் உழைத்திருக்க வேண்டும் என சிந்தித்து பார்க்க வேண்டும். எளிமையான வாழ்க்கையுள் ஏழை மக்களுக்காக சிந்தித்து சமூகத்தை உயர்த்தியவர் கர்ம வீரர் காமராசர். தம் இளமை காலத்தில் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தம் அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். பின் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். அதனைத் தொடர்ந்து 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்க பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் மற்றும் ஏழை எளிய குழந்தைகளின் நலன் கருதி மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். சாலைகள் அமைக்கப்பட்டன. தொழில்கள் பல தோன்றல். மாவட்டம் தோறும் தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டன. நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை, பெரம்பலூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை முதலான தொழிற்சாலைகளை நிறுவினார் கர்ம வீரர் காமராஜர். தொழிற்சாலைகள் மட்டுமின்றி பெரிய அணைகளையும் மக்களின் நலன் கருதி
நடைமுறைக்கு கொண்டு வந்தார் கர்ம வீரர் காமராஜர். செயற்கரிய செய்வார் பெரியார் என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்து செயல் வீரர் என்று புகழப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த அத்தகைய காலமானது மக்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைத்ததால் அவை அனைத்தும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஆட்சி செய்த அத்தகைய காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று மக்கள் அனைவராலும் புகழப்பட்டது. காமராஜர் காலத்தில் கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் தன் முழு வயதையும் மக்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடைசி வரை வாழ்ந்தார். மேலும் இவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை என்றும் அழைக்கப்பட்டார். இவ்வாறு கர்ம வீரராய், தன்னலமற்ற தலைவராய், ஏழை பங்காளராய், சிறிதளவு கூட தனக்காக சொத்து சேர்க்காத களங்கமற்ற வீரராய் வாழ்ந்த காமராஜர் அவர்களை யாராலும் மறக்க முடியாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. Abhisha, speech in English. Abhisha, English speech. Good afternoon to one and all present here. Today I am going to talk about education development with Kamarajar. I am budding speaker, incredible legacy creator Leo Abhisha from 8th standard. Kamarajar was not only a freedom fighter and politician, but also a visionary who understood true power of India. He served as Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. During his time in office, he completely transformed the education system of our state. Before Kamarajar time, education was a luxury. Only rich could afford go to school, while poor children saw work hard or stay at home. Kamarajar saw this inequality and wanted to change it. He believed that education is a weapon to fight poverty and ignorance. One of the most important contributions, the midday meal scheme. He introduced free meals for government school to encourage poor children to attend classes. Today, the scheme has become a model followed all over India. Another great reform by Kamarajar was opening thousands of new schools. During his period, more than 12,000 schools are opened, especially in rural areas. He wanted every child to have access to education, whether lived in village or a city. Kamarajar also gave special importance to teacher training. He believed that good teacher can shape a future of a nation. In conclusion, let us remember Kamarajar vision and work towards an India. Education is right for all, not a privilege for few. Thank you. Yes, Felicia Dania, English speech. Good afternoon, everyone. I am a budding speaker, incredible legacy creator, Leo. Yes, Felicia Dania of Royal 9th Standard. Today, I stand before you to speak about a leader whose vision transformed the landscape of Tamil Nadu, Bharat Ratna K. Kamaraj. He had himself a limited formal education, but his unwavering power of knowledge makes him the father of education. Kamaraj's tenure as the Chief Minister of Madras State from 1954 to 1963, which marked the golden era for education. His most iconic initiative was the midday meal scheme. He famously said, "How will the children learn when their stomach is burning with hunger?" This simple yet profound make a sense to provide a nutritious meal to every child studying in the school. He understands that the social barriers was a major He understands that the social barrier that prevented children from attending school. So he introduced a free uniform scheme and provide identical uniform to every children studying in the school. He emphasized about the mother tongue. He emphasized about the mother tongue as a medium of instruction. Kamaraj reform as the astounding increase in literacy rate in Tamil Nadu, where it merely 7% of the British rule. It scored 37% on his time. He also reopened thousands of schools, which has been established by the new ones, significantly expanding the educational infrastructure. He understood that the social barrier
an important thing. So he built schools in a primary school within every village, a middle school within every 3 miles, a high school within every 5 miles. This drastically reduced the distance that the children have been traveling. Kamaraj's contribution of education is not about Kamaraj's contribution of education is not about merely members, it's about empowering generations, and his legacy continued to inspire us to strive educational. Thanks for all to listening to my speech to share my thoughts and passion about Kamarajar. Thank you. K. Alfina, Tamil speech. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்னும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே அல்ஃபினா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். உலகிலேயே அழியாத செல்வம் என்றால் அது கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வத்தையே இலவசமாக கொடுத்தவர் காமராஜர். பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற பாரதத்தின் உயர்வுக்காக ஐயராத பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் காமராஜர். இவர் தென் தமிழகத்தில் விருதுநகர் என்னும் மாவட்டத்தில் உள்ள சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமிக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15 திங்கள் அன்று பிறந்தார். இவர் 6வது வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட காரணத்தினால் தாய்மாமன் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். தான் 6வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே குடும்பத்தின் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு தாய்மாமன் நடத்திய துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் பணியாற்றும் பொழுதே செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் உண்டு. செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகள் கேட்டும் அரசியல் அருமையும் நாட்டு பற்றையும் வளர்த்துக் கொண்டார் காமராஜர். இவர் தன்னை சின்னஞ்சிறு வயது முதல் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார். கள்ளுக்கடை மறியல், தீண்டாமை ஒழிப்பு என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 முறை சிறை சென்றிருக்கிறார். இவர் தனது இடைவிடா உழைப்பால் அகில இந்தியாவின் காங்கிரஸ் தலைவராகவே பொறுப்பேற்றார். பின்னர் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கிராமப்புற சாலைகள் ஒன்றில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சில சிறுவர்கள் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். இந்த காட்சியை பார்த்ததும் காரை நிறுத்திவிட்டு அச்சிறுவர்களிடம் சென்று கேட்டார், நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகவில்லையா என்று. அதற்கு அச்சிறுவர்கள், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் எல்லாம் இல்லையா ஐயா என்று கூறினார்கள். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் நீங்கள் சென்று படிப்பீர்களா என்று காமராஜர் கேட்டார். எங்களை மாடு மேய்க்க சொன்னார்கள். நாங்கள் மாடு மேய்த்தால் எங்களுக்கு மதிய உணவு கொடுப்பார்கள். நாங்கள் பள்ளிக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு யார் மதிய உணவு கொடுப்பா என்று கேட்டார்கள். இந்த கேள்வி காமராஜரின் நெஞ்சில் முள்ளாய் குத்தியது. உடனே சென்னைக்கு சென்ற காமராஜர் கல்வித்துறை அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசிக்கிறார். ஏழை பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுத்தால் அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னவென்று அவர்களிடம் கேட்கும் பொழுது நிதித்துறையில் இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். கற்கேன் என்றேன், பிச்சை புகினும் கற்கேன் என்றேன். நிதி இல்லை என்றால் என்ன, வீதியில் நின்று பிச்சை எடுத்து தருகிறேன், இத்திட்டத்தை கொண்டு வாருங்கள் என்றார். காமராஜரின் உறுதியை கண்ட அமைச்சர்களோ இத்திட்டத்தை சமர்ப்பிக்கின்றனர். இப்படிதான் காமராஜர் நமக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அறிவுடன் சேர்த்து உயிரை மாணவர்களுக்கு ஊட்டினார். கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்தில் 2 புண்ணுடையார் கல்லாதவர் என்னும் குரலை மனதில் கொண்டு ஏழை பிள்ளைகளின் நலனை மனதில் கொண்டு 1956ஆம் ஆண்டு முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வியும் 1963ஆம் ஆண்டு முதல் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்து செயலாற்றினார். மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடை, பாட புத்தகங்கள் என பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற பழக்கத்தை மாற்றி பெண்
பெண்கள் கல்வி கற்க பாடுபட்டார். 454 கிளை நூலகங்களை தமிழகத்தில் திறந்து வைத்தார். மாவட்டத்திற்கு 1 மத்திய நூலகங்களை திறந்து வைத்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பாரதியின் வாக்கை மெய்ப்பித்து காட்டியவர். இவர் முதல் கட்டமாக 21,250 தொடக்கப் பள்ளிகளையும், இரண்டாம் கட்டமாக 27,750 ஆரம்ப பள்ளிகளையும் துவங்கி வைத்தார். 470 உயர்நிலை பள்ளிகள் தமிழகத்தில் இருந்ததை 2,200க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளாக மாற்றி பல ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறார். அதனால் தமிழக அரசு காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் காமராஜர். ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். கல்வி எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும், கல்விதான் நாட்டையும் வீட்டையும் உயர்த்தும் என்று நன்கு அறிந்து செயலாற்றியவர். பல பள்ளிகளை திறந்து கல்விக்கண் திறந்தவரே, மனித கடவுளாய் வந்து மக்களின் துயர் நீக்கியவரே, நீ மீண்டும் ஒரு முறை பிறப்பாயோ, பொற்கால ஆட்சியை தருவாயோ. நன்றி. ஏ அம்ரிதா, இங்கிலீஷ் ஸ்பீச். A very joyful afternoon to all of you present here. I am incredible legacy creator Leo A. Amrita of Royal 9th Standard. Today, I am going to talk about a great and selfless leader, Kumarasamy Kamaraj, popularly known as Karmaveerar Kamarajar. Leaders are not born, they are made. Yes, our leader Kamarajar also such that person. Kamarajar was a person have vision and goal, self-motivation, strong communication, lifelong learning, always keep his foot on the ground. Kamarajar is a true example of honesty, simplicity and dedication for the people's welfare. Kamarajar was born on July 15, 1903 in a small town called Virudhunagar in Tamil Nadu. He had to drop out his studies due to the death of his father. Even though he not educated well, he educated himself by observation, experience and service. Our national leader Kamarajar devoted his entire life to serve the country's people. His birthday falls on July 15, which is observed as the Growth of Education Day in recognition of human service in the young education in Tamil Nadu. He joined the Indian National Congress, which was deeply influenced by the leaders like Mahatma Gandhi. Kamarajar was participated in many movements against the British rule. He served as the Chief Minister between 1954 to 1963. The time he served as the Chief Minister is remembered as the Golden Era. He was deeply committed in the public service and people's welfare. Education is the base for leadership. Even though he was not educated well, he put his greatest contribution on the field of education. He introduced the midday meal scheme and opened the thousands of new schools and increased the enrollment of education during his time. He is also known as a visionary. He developed dams, industries and irrigation methods which helped farmers and boost up the economy. There is a statue of Kamarajar in Chennai. But unlike statues of most famous personalities, on either side of the statues there is a boy and a girl holding his hand. This shows how the kind person he was while he was alive. Such a compassionate man, guiding light and a leader. Yes, he is a man of action and a kingmaker of Indian politics because of selecting the two Prime Minister Lal Bahadur Shastri and Indira Gandhi. He never wanted to become a Prime Minister, such a sacrificing leader. There is a place for him in everyone's heart. There is no end for him. Kamarajar teaches us to be humble, honest and always think about others before themselves. So friends, let us try to follow the path he showed us. Thank you very much for this beautiful opportunity to speak about the man of action. Thank you. ஏ அஃப்ரிதா, தமிழ் ஸ்பீச். உடம்பால் வாழ்ந்து உயிர் நீத்தார்க்கிடையில் தமிழகத்தின் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர், வாடிய மக்களுக்கு வண்டல் மண்ணாய் திகழ்ந்தவர், அரிதாரம் பூசி பூசி அழுக்கு படிந்தோர் பலர் இருக்க அரிதார புருஷனாய் உதித்த உத்தமர் காமராஜர் பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ அஃப்ரிதா ஆஃப் ராயல் 9th Standard.
மக்களால் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் பிறந்தது தமிழகத்திற்கே பெருமைக்குரியதாகும். விருதுநகரில் வாழ்ந்த குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் காமராஜர். தந்தை குமாரசாமி தெய்வத்தின் பெயரையும் செல்ல பெயரையும் இணைத்து காமராசு என்று பெருந்தலைவருக்கு பெயர் சூட்டினார். காமராஜர் தனது 12ஆம் வயதில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வியாபாரத்தின் நிமித்தம் திருவனந்தபுரத்திலும் போடி நாயக்கனூரிலும் கடைகளை வைத்துக் கொண்டிருந்தார். பின் அவ்வேளைகளை அவரது கருத்து செல்லவில்லை என்ற காரணத்தினால் அந்நாளில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராட்டங்களை நடத்தி வந்த தலைவரின் கருத்துக்களை ஆராய்வதில் அவர் கவனமெல்லாம் சென்றது. குறிப்பாக காந்தியடிகளின் கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் முதலமைச்சரானதும் நாள் முழுவதும் உழைக்கிறவர்களை வேலைக்காரர் கூலிக்காரர் என்று குறை கூறுகிறோம். ஆனால் உழைப்பே இல்லாமல் மற்றவர்கள் உழைப்பால் வாழ்பவர்களை எஜமானர் மகாராசர் என்கின்றோம். ஏழைகளின் வாழ்விற்காகவே நான் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளேன், இல்லையே எனக்கு பதவி தேவையில்லை என்று முழங்கினார். காமராஜர் கொடி பறக்கும் கோட்டையில் மட்டும் குடியிருக்கவில்லை, ஒவ்வொரு மக்களின் உள்ளங்களிலும் தனக்கென ஒரு கோட்டை அமைத்துக் கொண்டு அன்பு வடிவாய் ஆட்சி புரிந்தார், அரசியல் புரிந்தார். அரசியல் வரலாற்றில் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் காமராஜர் தான். பதவி ஆசை இல்லாதவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். காமராஜரின் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்கின்றது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் கூறியுள்ளார். காமராஜரை பச்சை தமிழன் என்று பெயர் சூட்டியவர் ஈவேரா பெரியார் ஆவார். சட்டத்தை காரணம் காட்டி எந்த ஒரு மக்கள் நல திட்டத்தையும் கிடப்பில் போட காமராஜர் சம்மதித்ததே கிடையாது. மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி அதிகாரிகளிடம் கூறுவது உண்டு. காமராஜரின் கல்வி புரட்சியால் 1954இல் 18 லட்சம் சிறுவர்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நிலை மாறி 34 லட்சம் சிறுவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டது. 60 வயது முதியவர்களுக்கு பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. 11ஆம் வகுப்பு வரை படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து இந்தியாவையே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். காமராஜர் என்பவர் ஒரு வேறுபட்ட அரசியல் தலைவர். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் காமராஜரிடம், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பதவி பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு காமராஜர் கூறினார், யாருக்குப்பா வேணும் இந்த பதவி? தொரட்டு பிடிச்ச வேலை, எவன் இந்த வேலையை பார்ப்பான்? ஒரே தொந்தரவு, என்ன இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது, அதனால தான் இந்த பதவியில் இருக்கேன் என்று கூறியுள்ளார். எத்தகைய உயர்ந்த எண்ணம் கொண்டவர் கர்ம வீரர் காமராஜர். இருட்டு நிறமாய் நீ இருந்தாலும் தமிழகத்தை வெளிச்சத்திற்கல்லவா கொண்டு வந்தாய். அம்மாவாசையை மட்டுமே கண்டவர்களுக்கு பௌர்ணமி ஒளியை காட்ட வந்த கர்ம வீரரே, உன் பிறப்பு ஏழை எளியோர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். கடவுள் அவதரிப்பார் என்று கதைகளில் மட்டுமே கேட்ட நாங்கள் நிஜ வாழ்விலும் நடக்கும் என உணர்ந்தோம் உன் தோற்றத்தால். ஒரு கோயில் அமைத்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச்சை அமைத்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி அமைத்தால் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் அமைத்தால் புத்திசாலிகளுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் அமைத்தால் மட்டுமே நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று அவர் கூறுகிறார். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆகவே நண்பர்களை, மனிதருள் மாணிக்கமாம் காமராஜரை போற்றுவோம், அவர் வழி நடப்போம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு நன்றி நல்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Our Lions Club Secretary, Mr. Alagu Sundaram, and Joint Secretary Yusuf Riaz. அவர்களை வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். அடுத்து இந்த பேச்சு போட்டிகளில் பங்கெடுத்து கொண்ட நிறைய பேர் பங்கெடுத்துட்டாங்க. அத்தனை பேரையும் பேச வைக்க முடியாது. அதனால் மற்ற அனைவருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்கின்றோம்.
அதன் பிறகு சார் வந்து அவங்களுடைய சீஃப் கெஸ்ட் உரையாற்றுவார். நேம்ஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ஸ்பீச் காம்படிஷன். When the name is called, you come here and receive the certificates from our guests. J. Pritika, T. Niranjana Nachiyar, G. Gayatri, 6th standard, K. Mohita Sri, T. S. Avirami, P. Akshaya. Then 7th girls, be ready. Seventh standard girls, A. Asha Pervin, A. Dayalini, N. Dharani, E. M. Hashini, S. Narmada, A. Batmastri, S. Sherin Fatima, P. Srimadi, S. Sahana Jiprida, S. Pooja Srinidhi, என்ன ஆர்டரில் வாசிச்சேன்னு அந்த ஆர்டரில் உட்காரு. S. Bernice Jinia, R. Bernice Viji, V. Harshitanjali, K. Kritika, R. Kanishka. B. Mahilini, A. P. Kanishka, A. Shifana, S. Sanjana, V. Sujita, R. Rakshita, K. Nitisha Kashiraja, A. Sahana, R. Kanimali, A. Abhisha, M. Sana Afrin, S. Joya Hanim, M. Shilan Shahima.
அழகு சுந்தரம், செக்ரட்டரி. இன்ஜினியர் யூசுப் லியாஸ், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் திருப்பத்தூர் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பத்தூர் ஆர்மநகர். All of you listen. Now, much awaited, our chief guest is going to address you. Very important. Address நல்லா கவனிக்கிற கவனிமா. இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்குள்ளே பேசுனாங்க, அவங்களும் பேச தெரியும் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக பேசுனாங்க இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் டே மெயின் இது என்னென்னு சொன்னால் சீஃப் கெஸ்ட் உங்கள்கிட்ட பேசுகிறது தான். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவங்க ஃபாதர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேட்டால் தெரியும். பேராசிரியர் நமசிவாயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் யாரையுமே தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அவன் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க மிக சிறப்பாக கொடிகட்டி பறந்த காலம். பட்டிமன்றம்னு சொல்லி, அதுக்கடுத்து வழக்காடு மன்றம்னு சொல்லி, அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் செஞ்ச காலம். நான் வந்து அவருடைய மாணவன் அப்படிங்கிறது எனக்கு மிக மிக பெருமை. அப்படி நான் வந்து சாருடைய மாணவன். சாருக்கு வந்து இதை சொல்லி ஆகணும். எனக்கு வந்து அமைந்த ஆசிரியர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள். நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் மிகச்சிறந்த ஆசிரியர்கள். என்னை உருவாக்கிய டாக்டர் கலைதாசன், பேராசிரியர் சுப்பிரமணியம் சார், தமிழை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் நமசிவாயம் சார் வந்து கிளாஸுக்கு வரும்போது எல்லா டீச்சர்ஸும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. நமசிவாயம் சார் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, அட்டெண்டன்ஸை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கே ஆப்சென்ட் ஆனாலும் சரி சாருடைய பேருக்கு யாருமே ஆப்சென்ட் ஆக மாட்டோம். மற்ற பேர் ஆப்சென்ட் ஆனால் கூட என்ன செய்வோம், அந்த பேர் உட்காந்து ப்ரெசன்ட் கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்வோம், சார் பீரியட் முடிஞ்ச பிறகு வெளியே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சிறப்போடு இருந்த ஒரு பேராசிரியர் நமசிவாயம். அவருடைய சன் நம்ம பேராசிரியர் என் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய கல்லூரியில் காமர்ஸ் வணிகவியல் துறையிலே பேராசிரியராக இருந்தவங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தவங்க. அவங்களும் அவங்க அப்பாவை போலவே பேச்சாற்றல் மிக்கவர்கள். இந்த சமயத்தில் உங்களுக்கு காமராஜருடைய அருமை பெருமைகளை நீங்கள் நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, கூகுளில் சர்ச் பண்ணி செஞ்சுருப்பீங்க, ஏஐயில் சர்ச் பண்ணி பேசியிருக்கீங்க, எல்லாமே பார்த்தோம். இப்போ ஒரிஜினலாக அவங்கள பற்றி நிறைய தகவல்கள் தரப்போகிறாங்க. எனவே அமைதி காத்து அதை முழுமையாக கேட்டு அனுபவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும். எங்கள் கவி பாரதி என்னப்படி வேண்டும். எங்கத்தமிழ் சங்கத்தமிழ் சிங்கத்தமிழ் வேண்டும். தமிழே என் உயிராக மூச்சாக வேண்டும். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கிறிஸ்துராஜா பள்ளியினுடைய தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, எனது உயிரினும் மேலான அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நான் அழைக்கும் பொழுது ஒளிப்பதிவாளர்களே, ஏன்னா எவர்கிரீன் அவர் தான் எங்களெல்லாம் இன்றைக்கி எவர்கிரீனாக காட்டிகிட்ருக்காரு. இந்த ஒளிப்பதிவாளர்கள்லாம் என்னுடைய மாணவர்களும் அதில் இருக்காங்க. அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். தோன்றின் புகழுடன் தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. தோன்றும் போதே புகழோடு தோணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் நீ தோன்றாமலே இருந்திருக்கலாம். என்ன அழகாக சொன்னாங்க. காமராஜரை பற்றி மிக அழகாக சொன்னாங்க. அதில் சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் அவங்க சொல்லாத பகுதிகளை சொல்லணும். அதான் எனக்கு விக்டர் சார் சொன்னாங்க. எப்போ பிறந்தாங்கிறத அழகாக சொன்னாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மாமனிதர்
யார்? காமராஜர். ஈடில்லாத பெருந்தலைவர், ஈடு இணையற்ற சாணக்கியன், அரசியல் சாணக்கியன், மனிதருள் மாணிக்கம். அது மட்டும் இல்லை, 15,000 ஆரம்ப பள்ளிகளை திறந்து கல்வி கண்களை திறந்தவர். ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவும் கல்வி சலுகைகளையும் வாங்கி கொடுத்தவர் இந்த காமராஜர். அது மட்டுமா, தமிழ்நாட்டிலே தொழில் முன்னேற்றத்திற்கு வித்திட்டவர். எண்ணற்ற தொழிற்சாலைகளையும் தொழிற்பேட்டைகளையும் கனரக தொழிற்சாலைகளையும் நமது தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர். இப்போ இருக்க அரசியல்வாதி இல்லை, அன்னைக்கு இருந்த காமராஜர் தான் இங்கே கொண்டு வந்தார். நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ இருக்க அரசியல்வாதிக்கும் அவரும் எப்படி இருந்தாருங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அவர் யார்? அழகாக சொன்னீங்க. 1903 ஜூலை 15 பிறந்தார். எங்கே பிறந்தார்? விருதுநகரில் பிறந்தார். விருதுப்பட்டின்னு அந்த ஊருக்கு பேர். இந்த யார்? அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குமாரசாமி, அம்மா பேர் சிவகாமி. இதையெல்லாம் இன்னொரு முக்கியமான கேரக்டரை நீங்கள் சொல்லுவேன்னு பார்த்தேன், யாரும் சொல்ல. அவங்க பாட்டி தான் இவங்களை ரொம்ப அருமையாக வளர்த்தது. அந்த பாட்டி பேர் பார்வதி. இவர் யார்? காமராஜர் எப்படி அவருடைய சிறப்புகள்லாம் தெரிந்தது அப்படிங்கும்போது, உங்கள் மாதிரி ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்கூலினுடைய ஆரம்பத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. அந்த விநாயகர் கோயிலில் விநாயகர் பூஜை அன்று பூஜை நடத்திட்டு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை யார்கிட்டருந்து வாங்குறாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தே 1.5 அணா. எவ்வளோப்பா? 1.5 அணா. எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு? 10 காசு கூட இல்லை, 9 காசு தான். 9 காசுகள் உங்களிடமிருந்து வாங்கி அந்த விநாயகர் கோயிலில் அபிஷேகங்கள், ஆராதனை இதெல்லாம் பண்ணி பிரசாதத்தை கொடுக்க போகிறாங்க. பிரசாதத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அங்கே இருக்க மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் மாணவர்களே வரிசையாக நில்லுங்கள். மாணவர்கள்லாம் வரிசையாக இருந்தார். காமராஜர் எங்கே இருந்திருப்பார்? முதல்ல இருந்திருப்பாரா? நம்ம பிரசாதம் கொடுத்தா சாமி கும்பிடும்போது எப்படின்னு விட்டுருங்க, பிரசாதம் கொடுக்கும்போது எங்கே இருப்பான்? முதல்ல இருப்பான். ஆனால் காமராஜர் எங்கே இருந்தார் தெரியுமா? கடைசியில் இருந்தார். கடைசியில் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பொதுவாக பிரசாதம் வாங்கும் போது பார்த்துருப்பீங்க, இப்படியே முதல்ல இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அவங்க அள்ளி கொடுப்பாங்க. சில சமயத்தில் நம்மளே தெரியாமல் எடுத்துருவோம், ஐயருக்கு தெரியாமல் எடுத்துருவோம். அதுவும் நம்ம செய்வோம். இப்போ என்னாச்சு? அள்ளி கொடுக்கும் பொழுது முதலில் வருபவர்களுக்கெல்லாம் அதிகமான பிரசாதம் கிடைக்கின்றது. பின்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு வர வர என்னாகும்? பிரசாதம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்னாகும்? கடைசியில் வர்றவங்க தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணணும் அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டால், காமராஜர் கடைசியில் இருக்கார். போகிறாரு, கொடுக்குறத ஒன்றும் சொல்லலை, வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட பாட்டிகிட்டெல்லாம் சத்தம் போடுறாரு. என்ன இது நியாயம்? நானும் 1.5 அணா தான் கொடுத்தேன். சின்ன குழந்தை, அப்போ பெரிய ஆள் இல்லை, சின்ன குழந்தை பாட்டிகிட்ட சொல்லுது, என்ன நியாயம்? நானும் 1.5 அணா தான் கொடுத்தேன், அவர்களும் 1.5 அணா தான் கொடுத்தார்கள். பிரசாதம் கொடுத்த நீங்கள் முன்னால் வருபவர்களுக்கு அதிகமாகவும் பின்னால் வந்த எனக்கு குறைவாகவும் கொடுத்திருக்கிறார்களே, இது என்ன நியாயம்? அதான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். நீ வரக்கூடாது ஆச்சி, பாட்டி வாங்க, நம்ம ஸ்கூலில் போய் இதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனவர் தான் நமது பெருந்தலைவர் காமராஜர். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்தவங்க பிறந்தாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். இப்போ காமராஜருடைய பெயர் என்ன? அவங்க பாட்டி இருக்காங்கள்ல, பார்வதி அம்மாள். அந்த பார்வதி அம்மாள் அந்த காமராஜருக்காக சூட்டிய பெயர் காமாட்சி அப்படிங்கிற குலதெய்வத்தினுடைய பெயர். பொதுவாக பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? குலதெய்வத்தினுடைய பெயரை தான் வைப்பாங்க. சரி, இந்த அம்மா இருக்காங்களே சிவகாமி அம்மா, குலதெய்வத்தினுடைய பெயரை கூப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கும்போது ராஜா ராஜா ராஜான்னு கூப்பிட்டாங்க. இப்போ அப்பா இருக்கார்ல, அப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, குலதெய்வத்தினுடைய பெயரையும் அம்மா சொன்ன அந்த அதிர்ஷ்ட பெயரையும் சேர்த்து காமராஜா காமராஜா என்று அழைக்க ஆரம்பித்தது. அப்படியே காமராஜருங்கிற பேர் வருஷம் முழுவதும் வந்தது. அவர் முதல்ல எங்கே படித்தார்னு நினைக்கிறீங்க? திண்ணை பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார்.
ஏனாதி வித்யாலயா அப்படிங்கும் விருதுநகரில் இன்னொரு, அதுக்கு அடுத்த படிப்பு அங்கே வர்றாரு. அதுக்கு அடுத்த சத்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளி விருதுநகரில் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடி அரிசி பள்ளி. பிடி படி இல்லை, பிடி அரிசி பள்ளி. நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு அரிசியை கொண்டாந்து அந்த ஸ்கூலில் கொடுத்துடணும். பாருங்க, இந்த இலவச திட்டம் எப்படி அவருக்கு மனசில் தோணுச்சு அப்படிங்கிறது இதுதான் காரணம். பிடி அரிசி திட்டம் தான் காரணம். அவங்களுக்கு அன்னைக்கு என்ன, ஆனால் இலவசம்தான், படிப்பு பூரா இலவசம்தான். அது நாடார் மகஜானங்களால் நடத்தக்கூடிய ஒரு அருமையான பள்ளி. அந்த பள்ளியில் இந்த கூட்டுறவு அப்படின்னு நம்ம அமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த கூட்டுறவு அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணது காமராஜர் படித்த அந்த பள்ளி தான். அந்த பள்ளியில் பிடியரிசி திட்டத்தின் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிடியரிசிகளை வாங்கி அவர்களுக்கு மதிய உணவாக கொடுத்த அந்த பள்ளியை நாம் மறக்க முடியுமா? அப்போ அந்த பள்ளியில் படித்த அந்த காமராஜருக்கு ஏன் மதிய உணவு நம்ம குழந்தைகளுக்கு போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உருவான இடம் அந்த இடம் தான். 6 வயசில் காமராஜருடைய ஃபாதர் இறந்து போயிடுறாங்க, அப்பா இறந்து போயிடுறாங்க. சரி, காமராஜர் என்ன அரசியல்லாம் பண்ணார்? நீங்கள் விளையாட மாட்டாரா? பிடி சார் வந்திருக்காரு, அவர் விளையாட மாட்டாரா? கபடி அருமையாக விளையாடுவார். ஏன்னா அங்கே அருமையான விளையாட்டு கூடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கடைக்கு போவார், அப்புறம் அரசியல் மீட்டிங் போவார், அப்புறம் கபடி விளையாடுவார். இது என்ன இவருடைய அந்த உடனே தோணும். ஒரு யானை ஒன்று, நாங்கள் சொல்லாததான் நான் சொல்லணும், ஒரு யானை ஒன்று குளிச்சுட்டு அந்த பாகன் கூட்டு வர்றதுக்காக கூட்டு போகிறாரு, குளிக்கிறதுக்காக கூட்டு போகிறாரு. யானை குளிக்க இறங்கின கொஞ்ச நேரத்தில் அதுக்கு குஷி வந்துடுது. குஷி வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், யாருக்கும் அடங்காமல் அது பாட்டுக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓட ஆரம்பித்த உடனே அங்கேருந்து வர்றாரு யார்? காமராஜர் வர்றாரு. காமராஜர் பார்க்குறாரு, என்னடா யானை வித்தியாசமாக இருக்கே. ஏன்னா மாரியப்ப நாடார், மாரியப்ப தேவர் அப்படிங்கிறவர் தான் அந்த யானை பாகன். அவர் இவருடைய நண்பர், அதனால் அடிக்கடி யானைகிட்ட போய் பழகுவார். அதனால் இந்த யானையை பற்றி அவருக்கு தெரிஞ்சுது. என்னடா ஏன் இந்த யானை இவ்வளவு வேகப்படுது, அந்த பாகனால் கூட அடக்க முடியல, என்ன காரணங்கிறது அவருக்கு தெரியலை. அப்போ தான் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்க்கும் பொழுது எப்போதும் இந்த யானை எப்படி இருக்கும், தும்பிக்கையில் ஒரு செயினை வச்சு இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி குளிக்க கூட்டு வரும்போது அந்த செயினை அவர் கொண்டு வரல. இதை யோசித்து பார்க்குறாரு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது தான் முக்கியம். யோசித்து பார்க்குறாரு காமராஜர். ஆகா, இந்த யானை கையில் அந்த செயின் இருந்தால் அது பாட்டுக்கு இருக்குமே அப்படின்ட்டு ஓடி போய் யானை கட்டி இருந்த இடத்துல அந்த செயினை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய தும்பிக்கையில் கொடுத்த உடனே தன் உடைமை பொருள் தன்னிடம் வந்தவுடன் அது மகிழ்ச்சி அடைவதை போல அப்படியே குஷியாகி மதம் பிடித்த அந்த யானை பெட்டி பாம்பாக அடங்கி நமது காமராஜர் பின்னாடி செல்றது பாருங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது அதான். சரி, இதெல்லாம் நீங்கள் மற்றெல்லாம் சொன்னீங்க. வந்தே மாதரம், நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்தே மாதரங்கிறது தான் நம்ம தாரக மந்திரம். அந்த வந்தே மாதரம்னு போஸ்டர் ஒட்டிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும். சுதந்திரத்துக்காக நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, போஸ்டர் ஒட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஆங்கிலேய ஆட்சி தான் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் இவங்க போஸ்டர் ஓட்ட அவங்க போஸ்டரை கிழிக்க, இவங்க போஸ்டர் ஓட்ட அவங்க போஸ்டரை கிழிக்க, ஒட்டவோ கிழிக்கவோ இப்படியே நடக்குது. அதை யார் முன்னாடி இருந்து ஒட்டினார் அப்படின்னு கேட்டினா காமராஜர். அதாவது அந்த நாட்டினுடைய தொண்டுக்காக சொல்கிறேன், அவர் இருந்தார். காமராஜர் ஒரு தடவை பார்த்துட்டா அப்புறம் மறக்கவே மாட்டார். அவர் பேசும்போது மரியாதையாக பேசுவார். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படிம்பாரு. சரி, இப்படி சொல்லுகிறாரே இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கோவம் வந்துருச்சுன்னா கடுமையாக வந்துடும். கண்ணா அப்படின்னான்னு திட்டுவார். திட்டிவிட்டு கொஞ்ச நேரத்தில் இவரா அப்படி திட்டினாரு அப்படின்னு கேட்குற மாதிரி, நம்ம வீட்டில் அப்பா அம்மா அப்படி தானே திட்டுறாங்க, நம்ம அப்பா அம்மாவை நம்ம அப்படி தானே திட்டுறோம். திட்டிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம், அம்மா ஏதாவது சாப்பிட கொடுமா, அப்பா காசு கொடுங்கப்பா, புதுசாக கடை திறந்துருக்காங்க, அந்த கடைக்கு போய் நான் ஏதாவது வாங்கணுப்பா, அப்படி மாறுற மாதிரி காமராஜரும் ஒரு குழந்தை மாதிரி தான், அப்படியே மாறிடுவாராம். இது வரும்பொழுது அப்படியே வரும்பொழுது எப்போ அவர் இந்த துண்டு போட ஆரம்பித்தார், துண்டு போடுவார். எப்போதும் காமராஜர் துண்டு போட்டிருப்பார். தனது பாட்டி இறந்தவுடன் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும் பொழுது அவர் தோளில் துண்டு போட்டாங்க. அதிலிருந்து அந்த துண்டு போடுவதை தனது பழக்கமாக கொண்டார்.
அழகா சொல்கிறேன், வழக்கமாக கொண்டார். அதுக்கப்புறம் அவர் என்னன்னா கதர் துண்டு தான் விரும்புவார். கதர் துண்டை விரும்பி விரும்பி வாங்குவார். அதை பூரா எங்கே கொடுத்துருவான்னு கேட்டால் பால மந்திர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த அனாதை குழந்தைகள் வளரக்கூடிய இடம். அந்த குழந்தைகளுக்கு தான் வாங்கி அந்த பொன்னாடை, ஏன்னா முதலமைச்சரெல்லாம் இருந்தவர், பொன்னாடைகளை பூரா அந்த கதராடைகளை பூரா அந்த பள்ளிக்கு கொடுத்து விட்டார். நேரு சொல்வாராம், பிரதமர் நேரு இருந்தார்ல, எனக்கு தெரிஞ்சுப்பா ஒரு முதலமைச்சர் பையில் காசு இல்லாத முதலமைச்சர் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னாராம். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், பேங்கில் போட்டிருப்பாரோ செக்காக வச்சுருப்பாரோ? இல்லை, தனக்குன்னு ஒரு பைசா. பின்னாடி சொல்கிறேன் அவர் என்னென்ன பண்ணாருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ இருக்க அரசியல்வாதியை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இவருக்கு காலா காந்தின்னு பேர். வடக்க இவருக்கு பேர் காலா காந்தி. என்ன காந்திமா? காலான்னா என்னம்மா? நம்மளை மாதிரி கருப்பு காந்தின்னு பேர். அவர் பேர் என்னப்பா? காமராஜரில் கருப்பு காந்தியை தான் காலா காந்தின்னு காமராஜரை அவங்கள கூப்பிட்டாங்க. இப்போ ராஜா வந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். காமராஜர் இளம் வயதில் எல்ஐசி ஏஜெண்டாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, காமர்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி வந்தாங்கன்னா, பட்ஜெட்னு ஒன்று அரசாங்கம் போடும். தமிழகத்தில் தமிழில் போட்ட பட்ஜெட் காமராஜர் அவர்களால் தான் போடப்பட்டது. இன்னைக்கு வந்து பெருமையாக சொல்கிறாங்க. தமிழில் இருந்துக்கிட்டு சூட்கேஸை கொண்டாடுறாங்க, அதை கொண்டாடுறாங்க, திருக்குறள் சொல்கிறாங்க, சொல்லிட்டு. ஆனால் அப்போ என்ன தமிழ் அர்த்தம்? நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். காலேஜில் தமிழில் இங்கிலீஷில் நடத்தணும், அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் எல்லாத்தையும் நடத்தணுன்னொன்னே தமிழில் மாற்றுறதுக்கு சிரமப்பட்டோம். சில பேர் தமிழில் எழுதினாலே ஃபெயில் ஆக்குனாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அடுத்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் காமராஜரை தங்கள் நாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி அழைப்பார்களாம். எந்த நாடு? நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? நம்மளை எவனாவது கூப்பிடுவானா? பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட மாட்டேங்கிறான். அமெரிக்காவும் ரஷ்யாவும் காமராஜரை தங்கள் நாட்டினுடைய விருந்தினராக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி அழைப்பார்கள். அழைச்சிட்ருக்காங்க. நிக்சன் ஒரு நாள் இவர் அழைக்கிறார். அமெரிக்க பிரசிடெண்ட் வந்து நிக்சன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, காமராஜரை தன்னுடைய இதில் கலந்து கொள்ளணும்னு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது வரமாட்டேன்றார். ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் கூப்பிட்டா வருவேன்னு நீங்களா, அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிற? நீ ஒன்று அன்று செய்தேயே ஞாபகம் இருக்கிறதான்னாரு. நீ ஒன்று அன்று செய்தேயேன்னு என்ன அர்த்தம்? நமது முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கும் பொழுது நிக்சனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். யார? அமெரிக்க அதிபரை பார்க்கணும்னு விரும்பின அவர் பெர்மிஷன் கேட்குறாரு. ஐயா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், முதலமைச்சராக இருக்கேன், உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று. இப்போ எனக்கு டைமில் ஒன்றையெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்ட்டார். யாரை சொன்னது? அவர் எந்த கட்சியில் இருக்கார்? திமுகவில் இருக்கார். இவர் எங்கே இருக்கார்? காங்கிரஸில் இருக்கார். இப்போ சொல்கிறாரு, நீ என் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்தார், உன்னை பார்க்கணும்னு துடிச்சாரு. அப்போ அவனை பார்க்க மறுத்த, ஒரு தமிழனை பார்க்க மறுத்த உன்னை நான் தமிழனாகிய நான் எப்படி பார்ப்பேன்? பார்க்க முடியாது, போ. இந்த தைரியம் எவனுக்கு வரும்? இந்த இலவச கல்வியை முதல்ல எங்கே ஆரம்பித்தார்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஸ்தலம் எதுப்பா? இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது திருச்செந்தூரில் தான் இந்த இலவச கல்வியை நமது காமராஜர் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். சரி, என்ன அரசியலில் எவ்வளோ நாள் இருந்துட்டார்? அது தெரியணும்ல. சட்டமன்ற உறுப்பினராக 16 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுப்பா? நல்லா இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. 16, 12, 12, 9, 5. சட்டமன்ற உறுப்பினராக 16 ஆண்டுகள், நாடாளுமன்ற உறுப்பினராக 12 ஆண்டுகள், தமிழக காங்கிரஸ் தலைவராக 12 ஆண்டுகள், தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 5 ஆண்டுகள். என ரொம்ப நாள் ஒருத்தர் இருந்திருக்காருன்னா, விருதுப்பட்டியிலிருந்து 6வது வரை படித்த காமராஜர் இருந்திருக்கிறாருங்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய மரியாதை. சரி,
தோத்துடுறாரு, தேர்தலில் தோத்துறாரு, எதிர்க்கட்சியில் இருக்கார். அப்போ எதிர்க்கட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அமைதியாக இருந்து ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். இன்ஜினியர் இருக்காங்க. கொல்லங்கிணறுன்னு ஒரு ஊர், தூத்துக்குடி பக்கம். அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். கரண்ட்டு கொடுக்கணுன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது, போஸ்ட் இல்லை. இந்த போஸ்ட் மரம்னு சொல்லுவோம்ல, கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்குறக்காக உள்ள போஸ்ட் மரம். இவருடைய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அல்லது சென்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறத எப்படிங்கிறத பார்த்துங்க. என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறாரு, என்னடா என்னங்கப்பா போஸ்ட் இல்லையா? ஆமாம் போஸ்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? உயரமான மரம் வேணும் சார். என்ன பண்ணுறது? இந்த ஏரியாவில் என்ன ஜாஸ்தி? பனைமரங்கள் ஜாஸ்தி. பனைமரத்தை பூரா வெட்டு. முதலமைச்சரில் சொல்லலாம்ல, பனைமரத்தை பூரா வெட்டு, போஸ்ட்டுகளாக இந்த பனைமரம் அங்கேருந்து போஸ்ட் வர இந்த பனைமரங்களை பயன்படுத்து. இந்த ஊருக்கு உடனே கரண்ட் கனெக்ஷன் கொடு. தண்ணி வரலேன்னு சொல்லி பாருங்கள், உடனே உங்கள் ஊரில் தண்ணி வருதான்னு பார்ப்போம். ஆனால் கொடுத்தாரே, கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாரே, ஒரு ஊருக்குள்ளே போகவே இல்லை. அந்த ஊருக்குள்ளே லைனை கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தாரு. பிரதமர் நேரு ஒரு தடவை விருதுநகர் வர்றார். அப்படி விருதுநகர் வரும்பொழுது காமராஜர் வீட்டுக்கு போகணும்னு, சரியாக 3:30 முடிச்சிடலாம் சார், காமராஜர் வீட்டுக்கு போகணும்னு விரும்பி வர்றார். அப்போ பிரதமர் நேரு, காமராஜர் முதலமைச்சர், 2 பேருமே பதவியில் இருக்காங்க. இப்போ இருக்க அரசியல்வாதியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 அரசியல்வாதியும் விருதுநகருக்கு வரும்பொழுதே காமராஜர் வீட்டுக்கு நான் போகணுங்கிறாரு. காமராஜர் அதை மழுப்பிடுறாரு, அங்கே போகணுங்கிறத விரும்பலை அவர். ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போய் சுற்றிட்டு வரும்பொழுது நேரு கேட்குறாரு, விருதுநகருக்கு அவுட்டருக்கு போயிடுறாங்க. விருதுநகர் அவுட்ரு போன உடனே, என்ன நான் காமராஜர் வீட்டுக்கு போகணுன்னே அவங்க அக்காவை பார்க்கணும், அக்காவை பார்க்க வேண்டாமா, திருப்பங்கியானோடனே வேறு மனசு இல்லாமல் திருப்பினாராம். திருப்பி பாரத பிரதமர் நேரு காமராஜருடன் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செக்யூரிட்டி எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? செக்யூரிட்டியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மண்ணாங்கட்டி வீடு தான் அது, மணலால் கட்டப்பட்ட வீடு தான். அதை பார்த்துட்டு நேரு சொன்னாராம், என்னையாது ஒரு அமைச்சருடைய வீடாக இப்படி இருக்கு, என்ன இப்படி இருக்குன்னு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டினா, காமராஜர் அவங்க அக்கா கேட்பாங்க, அப்பா வீட்டு வேலையெல்லாம், வீட்டில் சுவரெல்லாம் இடிஞ்சு போச்சுப்பா, சுவரை கட்ட வேண்டியிருக்கு, கொஞ்சம் காசு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அவர் என்ன சொல்லுவாராம், நான் காசு அனுப்பிச்சிடுவேம்மா, நீ வீடு கட்டிடுவ, இவன் நேற்று வர சும்மா தானே இருந்தான், அந்த வீடு அப்படி தானே இருந்தது, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான், அமைச்சர் ஆனவன் அவனுக்கு காசு நிறைய வந்துருச்சு, அதனால கட்டிவிட்டேன்னு சொல்லிடுவாங்கம்மா. அதனால காசு கிடையாது, காசு கொடுக்காதுக்கு மறுப்பு. தண்ணி வேணும்ல, ஒரு அமைச்சருடைய வீட்டில் தண்ணி கனெக்ஷன் இல்லைப்பா, தண்ணி கனெக்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, ஆகா நம்ம முதலமைச்சர் வீடு, அவர் வீட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுப்போம், கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் கனெக்ஷன் கொடுப்போன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த வாரம் வர்றாரு, யதார்த்தமாக காமராஜர் வீட்டுக்கு வர்றாரு. நம்மளாக இருந்தால் பரவாயில்லையம்மா, நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டியா, தண்ணி எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்போம்ல, கேட்கல. யாரை கேட்டு இந்த கனெக்ஷன் போட்டேன்னு, யாரை கேட்டு இந்த தண்ணீர் கனெக்ஷனை கொடுத்தீங்க, முதல்ல அதை எடுங்கன்னாராம். சரி, வெங்கட்ராமன் ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா அந்த அம்மா, அவங்க அத்தை அம்மா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பனை ஓலை தான் அங்கே ஜாஸ்தி, பனை ஓலையில் விசிறி செஞ்சு வீசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி வீசிக்கிட்டே இருக்கும்போது இவர் வர்றாரு, என்னடா ஒரு முதலமைச்சருடைய அம்மாவும் அக்காவும் ஃபேன் கூட இல்லையா? ஃபேனே இல்லைங்க, நாங்கள் விசிறி வச்சுக்கோம், உங்களுக்கும் தாங்க ஒரு விசிறின்னு கொடுக்குறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை கூப்பிட்டு ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுங்க, ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம காமராஜர் வர்றாரு. வந்த உடனே இது என்னது, என்னமோ சத்தம் கேட்குது, என்னது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபேன் நீ வாங்கி தர மாட்டேன்ட்ட. வந்தார் நம்ம பிரசிடெண்ட்டு, எனக்கு உடனே ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தாரு. இது யாரை கேட்டு நீ வாங்கினேன்னாரு அக்காவை. அப்பா நான் வாங்கலப்பா, அவங்களா கொடுத்தாங்க. இது நமக்கு தேவையில்லை, இந்த ஃபேனை கலட்டு, நமது கட்சி ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அந்த கட்சி ஆஃபீஸில் கொண்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படியே வரும்பொழுது சீனிவாசன் ஐஏஎஸ்னு ஒரு கலெக்டர் இருந்தார். ஐஏஎஸ் கலெக்டர்னால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று, அமைச்சர்னால் அதை விட என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒன்று. இவங்க 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. அப்படி டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கும்போது ஒரு கோவம் வந்துடுது அமைச்சருக்கு. அமைச்சருக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைலை தூக்கி எரிஞ்சிட்டார் ஐஏஎஸ் கலெக்டர் மேலே.
இது காமராஜருக்கு தெரிய வருது. காமராஜருக்கு தெரிய வந்த உடனே அந்த ராமையா அப்படிங்கிற அமைச்சரை கூப்பிட்டு சீனிவாசன்கிற ஐஏஎஸ் கலெக்டர்கிட்ட போய் நீ செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார். ஒரு முதலமைச்சர் சொன்னால் அந்த அமைச்சர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் கட்டுப்பட்டு உடனே போய் ஒரு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரின்னு பார்க்காம அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டார். முதுகுளத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற முதுகுளத்தூர் அதில் ஒரு கலவரம் வந்துருச்சு. இதை நம்ம அதாவது எப்படி பார்க்கணும்னா முதுகுளத்தூரில் எப்போ பார்த்தாலும் தகராறு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கலவரம் வந்திருக்க நேரத்தில் முதலமைச்சர் அங்கே போகணுங்கிறாரு, அந்த ஏரியாவை போய் பார்க்கணுங்கிறாரு. கலவரம் வந்துருச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்கள்ல, செக்யூரிட்டிலாம் ரொம்ப பார்த்து கூப்பிட்டு போகணுன்ட்டு பைலட் இவங்கெல்லாம் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த சைரன் உள்ள வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. இவருக்கு தெரியாது, என்னதுப்பா ஏன் இவ்வளவு? இல்லை சார், இங்கே பெரிய கலவர பூமியாக இருக்குது, அதுக்கு தான் சைரன் வச்ச வண்டியில் உங்களை கூப்பிட்டு போகிறோம். அவருக்கு கோவம் வந்துருச்சான். ஏண்டா டே, நான் என்ன வெளிநாட்டிலையா இருக்கேன்? நான் எங்கள் ஊரில் போகிறேன்டா, எங்கள் ஊரில் போகிறதுக்கு என்ன சைரன் வச்ச வண்டி வேண்டியிருக்கு? அடுத்து இன்னொரு இது கேட்டனார், நான் என்ன செத்தாடா போனேன், முன்னாடியும் பின்னாடியும் சங்கு ஊதிட்டு போகிறீங்களே, என்ன விஷயம்? நான் வரும்போது இதெல்லாம் தேவையில்லை, எனக்குள்ள காருக்குள்ளே பெட்ரோலை மட்டும் போடு, மற்ற வண்டிகளுக்கெல்லாம் எதுக்கு பெட்ரோலை போட்டு இவ்வளோ இது ஒன்றைய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவர் நமது காமராஜர் மட்டும்தான் அப்படி பண்ணார். என்ன அரிசி சாப்பிட்டார்? ரேஷன் அரிசி, மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கைக்குத்தல் அரிசியை வாங்கி சாப்பிட்டார். ஏன்னா அது நம்ம அரசாங்கத்தின் மூலமாக போனது. அசைவ உணவுன்னு அவர் சாப்பிட்டது முட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டார். ஒரு திருமணம், இதோட முடிச்சிடுறேன். ஒரு திருமணம், 2 திருமண நிகழ்ச்சியில் எப்படி நடந்துக்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் திருமணத்துக்கு போகிறார். அந்த திருமணத்துக்கு போகும்பொழுது அவங்க ஊரில் நடக்குது, விருதுநகரில் நடக்குது திருமணம். அந்த விருதுநகரில் திருமணம் நடக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அக்கா பார்த்து கூப்பிடுது, டே தம்பி, ரொம்ப நாளாச்சுடா நீ வீட்டுக்கு வந்து, வாடா நம்ம வீட்டில் சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் அங்கே வர்றேன்னு சொல்லிட்டேன், என்னை எதிர்பார்த்து இருப்பாங்க, அதனால் நான் அந்த வீட்டில் போய் சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு ஏன்டா அப்படி போயிட்ட, நான் உனக்கு பிடித்தமான சமையல்லாம் பண்ணி வச்சுருக்கேனே, நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இவர் சொல்கிறார், காமராஜர் சொல்கிறாரு, அம்மா வேறு ஒன்றும் இல்லை, நான் வருவேன்னு சொல்லி எனக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அவங்க இருக்கிறாங்க. சப்போஸ் நான் வராமல் போயிட்டா அந்த அம்மா ரொம்ப ஏமாந்துருவாங்க, பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல அவங்களால முடியாது, ஆகவே தான் அவங்கள துன்பப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கு போனேன்னு ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு திருமண வீட்டுக்கு வர்றாரு. இவருடைய தொண்டன், அடிமட்ட தொண்டனுடைய குழந்தையினுடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு இவரை அழைக்கிறதுக்காக வர்றாங்க. என்ன சொல்லிப்பான், ரொம்ப வேண்டிய தொண்டன், அவன் தான் எல்லா வேலையும் செய்கிறான். அப்போ நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு, ரொம்ப ஏழை தொண்டன், கல்யாணத்துக்கு வரணுன்னே நான் வர முடியாதுங்கிறார். நான் கல்யாணத்துக்கு வர முடியாதுப்பா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன்ப்பா, இன்னொரு வேலைக்கு இருக்குது, நான் வர முடியாது அப்படிங்கிறார். கரெக்டாக அந்த நொந்து போய் அவன் போகிறான். அவன் முக மாற்றத்தை பார்க்குறாரு, ஐயோ நம்ம தொண்டன் இப்படி போகிறானே அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த கல்யாணத்தன்று முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக அவர் நான் தான் தாலி எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தினார்ல. என்ன காரணம்னு கேட்டாங்க. இல்லைடா, நான் வர்றேன்னு சொல்லிட்டா எக்கச்சக்கமான நீ பாட்டுக்கு போஸ்டர் அடிப்ப, அங்கங்கே ஒட்டுவ, இன்னொன்று நான் வந்தேன்னா சும்மா வரமாட்டேன், என் பின்னாடி ஒரு 20 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்கங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து எனக்கு செக்யூரிட்டின்னு ஒரு குரூப் வரும், அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடணுவேன், நீயே ஏழை தொண்டன், நான் கொடுக்குற காசை பூரா அதுக்கு பூரா கொடுத்துட்டேன்னா என்னடா பண்ணுறது, அதனால தான் நான் சொல்லலை, ஆனால் உன் திருமணத்துக்கு வருவேன்னு சொல்லி கரெக்டாக வந்தார். அப்படி எப்போதுமே தொண்டர்களை மதிப்பார். மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது எலக்ட்ரிக் கரண்ட் போயிடுது. அப்போ அவர் தங்கணும், கெஸ்ட் ஹவுஸில் தங்கணும்னு பார்க்கும்பொழுது பார்க்குறாரு, கரண்ட் போயிடுச்சுன்னா அப்போ ஜென்ரேட்டர்லாம் அந்த மாதிரி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ 2 செக்யூரிட்டியை கூப்பிடு, இந்த கட்டில் எடு, மரத்துக்கு அடியில் போடு, கவலைப்படாத, நான் பாட்டு தூங்கிடுவேன், செக்யூரிட்டி நீங்களும் தூங்கப்பா, நீங்கள் இன்றைக்கி பூரா வேலை பார்த்துருக்கிய அப்படின்னு சொல்கிற ஒரு அமைச்சரை நீங்கள் பார்க்க முடியுமா இன்றைக்கி? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு எப்படியோ நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. தேனாம்பேட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்படி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சேர்ஸாக நிறைய இருக்குது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது.
இது ஏன்டா இந்த சேர்ஸ்லாம் போட்டிருக்க, விஐபி போட்டிருப்பேன். என்னை பொறுத்தவரையில் இந்த மக்கள் தான்டா விஐபி, அவங்கள பூரா இங்கே வந்து உட்கார சொல்கிறா அப்படிங்கிற ஒரு தலைவனுடைய எண்ணம் தான் அவர் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த நமது காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி விளக்கை அணையினர். நைட்டு படுக்க போகும்போது அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னார். அதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. விளக்கு அணைந்தது. அப்படி அணைந்த அவருக்கு நம் நாட்டில் யாருக்கும் செய்யாத ஒரு ஆட்சியில் இருந்தால் தான் அவங்களுக்கு அரசாங்க மரியாதை கிடைக்கும். துப்பாக்கி வச்சு சுடுறாங்கல்ல, அந்த மாதிரி மரியாதை யாருக்கு கிடைக்கும்னா அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் எதிரணியில் இருந்த நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைத்தது. கலைஞர் அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு கலைஞர் விமான நிலையம் என்றும், எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் உள்ள மதுரை காமராசர் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டினார்கள். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும். இன்றைக்கி இந்த காமராஜரை நினைத்து நம்மளை இவ்வளோ நேரம் சிந்திக்க வைத்த உங்கள் பள்ளி தாளாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் ஒரே ஒரு நிமிடம். என்னுடைய தந்தையார் பேச்சின் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் பெயர் பெற்றார். திருப்பத்தூரில் தான் இருந்தார், தமிழ் பேராசிரியராக இருந்தார். பேச்சின் மூலமாக உங்களை மாதிரி தான் இருந்து பேசி வந்தேன். உங்களை மாதிரி வளர்த்து விட்டாங்க, இந்த ஸ்கூலில் இருக்க மாதிரி எங்கள் அப்பாவை வளர்த்து விட்டாங்க. பேச்சின் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, அப்போ இருந்த ஒரே யூனிவர்சிட்டி தான் அந்த யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு தமிழில். அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு வந்தாங்க. காலேஜிலேருந்து உலகம் முழுவதும் பேச்சுக்காக பாடுறவங்க போகிறாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி பேச்சுக்காக பட்டிமண்டபம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம், இவர்கள் சந்தித்தால் என்ற கம்பர், திருவள்ளுவர், பாரதி இவங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி, கவிழும் கப்பலில் யாரை காப்பாற்றுவது என்ற புதிய புதிய இலக்கிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி திருப்பத்தூரில் ஒரு மன்றம், திருநெறி மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தோம். இந்த மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வளர்க்கணுங்கிறக்காக எங்கள் ஃபாதர் ஆரம்பித்தார். அதில் ஒருத்தருமே வரலை, அதனால் அதை அப்படியே நிப்பாட்டியிருக்கோம். கூடிய விரைவில் அந்த திருநெறி மன்றத்தையும் ஆரம்பித்து இந்த ஊரிலிருந்து நிறைய பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்பது என் தந்தையினுடைய கனவு. அதை நிறைவேற்றுவோம் என்று கூறி காமராஜரை நினைப்போம், அவருடைய கதைகளை படிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Did all of you enjoy the speech? பேச்சு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தியா? காமராஜரை பற்றி உனக்கு தெரியாதெல்லாம் நிறையா விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? அதுக்காக தான் சாரை வர சொன்னது. ஸோ ஐ விஷ் டு ஆனர் அவர் சீஃப் கெஸ்ட் நவ். அடுத்தபடியாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேலே பேச்சாற்றை வளர்த்து கொள்வதற்காக நம்ம வந்து இதை ஏற்பாடு பண்ணோம். 80 பேருக்கு மேலே நேற்றுலேருந்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. அதில் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக 16 பேரை செலக்ட் பண்ணோம். அந்த 16 பேருக்கும் நேற்று வாட்ஸ்அப் போட்டு விட்டுருந்தேன் எந்த டயத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லி. நீ பேசும்போது அதை கேட்பதற்கு உன்னுடைய பெற்றோர்கள் வந்திருந்தால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். யாருக்கா பெற்றோர் வந்திருக்காங்களா? அங்கே பெற்றோர் தப்பு பண்ணுறாங்க, நீ தப்பு பண்ணுற. என்ன பண்ணணும்? இன்றைக்கி நான் பேச போகிறேன், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. இன்றைக்கி நான் பேச போகிறேன், ஃபங்க்ஷனுக்கு வாங்க, நான் பேசுகிற பாருங்க. நீ பேச அதை பார்த்து அழகு பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ரைட்டா? அது மாதிரி கூப்பிட்டுருப்பேன் நினச்சி யாருமே கூப்பிட்டு வரல. இன்றைக்கு ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் வந்திருக்காங்க. அவங்க வந்து 7ஆம் வகுப்பு இந்த வருடம் நம்ம பள்ளியில் சேர்ந்திருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணுடைய ஃபாதர் வந்திருக்காங்க. அவங்கள ஆனர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் பெற்றோர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து
தன்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அவர் வந்திருக்கிறத அவரை ஆனர் பண்ண விரும்புகிறேன். அந்த குழந்தையுடைய பேர் வந்து 7th standard பெனிஸ் ஜுனேகா. ஜுனேகா, கம் ஹியர். நீயே உங்கள் அப்பாவுக்கு ஆனர் பண்ண பார்ப்போம். இப்போ அவங்க வந்து இப்போ தான் திருப்பதிக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு மாதம் ஆகுது. அதில் இன்னொரு சிறப்பு என்ன சொன்னால், அந்த டிஎல்சி தேவாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த தேவாலயத்தின் சர்ச்சினுடைய பாஸ்டர் அவங்க நல்ல நேரத்தில் வந்திருக்கிறாங்க. நன்றி உரை அப்படின்னு பேசணும். இப்போ நன்றி உரை வந்து நமக்கு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நன்றி உரைக்கு பதிலாக அவர்கள் தற்பொழுது ஆசியுரை வழங்கி நிகழ்ச்சியை முடித்து வைப்பார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான அருமையான விக்டர் ஆசிரியர் தாளர் ஐயாவுக்காகவும், இந்த நாளிலே எங்களோடு உடன் பேசின அருமையான இந்த நாளினுடைய கதாநாயகன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் மேடையில் வீற்றிருக்கிற அருமையான நண்பர்கள் அனைவருக்கும், இந்த நாளில் விசேஷமாக கல்வி கோயில், குழந்தைகளின் கல்வி கோயில் என்கிற கிறிஸ்துராஜா பள்ளிக்கூடத்தில் வீற்றிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் சார்பாக சபைகுரு என்ற ஸ்தானத்திலே உங்களுக்கு நன்றி படைக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்தோம் என்று சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. என்னுடைய மகள் பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் அங்கே படித்தார்கள். ஒரு கஷ்டத்தோடு தான் நான் வந்தோம். ஆனால் இந்த இடத்துல, இந்த பள்ளிக்கூடத்தில் அருமையான பெர்னிஸ் ஜூனியா அவர்கள் நல்ல முறையில் உரையாற்றினார்கள் என்று சொல்லி நம்முடைய நிர்வாகி அவர்கள் சொல்லும் பொழுது மிகுந்த கடவுளுக்கு நன்றி படைக்கிறேன். பிள்ளைகளாகிய உங்களுக்கு 3 டீ என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். டீ என்று யாரும் தேநீர் குடிக்காத பிள்ளைங்க இருக்க மாட்டேங்க. 3 டீயை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக டீ, கடவுளுக்கு நன்றி படைக்க வேண்டும். எங்களுடைய SMH வளாகத்தில் 2 பள்ளிக்கூடம் உண்டு. ஒன்று பிளைண்ட் ஸ்கூல் இருக்கிறது, இன்னொன்று வெளியில் போலியோ ஸ்கூல் என்று இருக்கிறது. அதை போய் பார்த்த பிறகுதான் எப்படி ஆண்டவர் இந்த கடவுள் நல்ல நமக்கு கண்களை கொடுத்திருக்கிறார், கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி முதலாவதாக நம்முடைய படைத்த கடவுளுக்கு நாம் நன்றி படைக்க வேண்டும். தேங்க் காட். முதலாவது டீ ஃபார் தேங்க் காட். இரண்டாவதாக டீ ஃபார் ட்ரை அகெயின். எப்படி அப்துல் கலாம் சொன்னது, இந்த நாளில் காமராஜர் ஐயா அவை நினைக்கும் பொழுது ஐயா சொன்னது போல் பொறுமை, அந்த தாழ்மை, அந்த எளிமை, சிம்பிள்சிட்டி, அந்த கதர் ஆடையை தான் அவர்கள் அணிந்து கொள்வார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கை பின்னணியம் என்று சொல்லி முக்கியமல்ல, ட்ரை அகெயின், முயற்சி செய்யுங்கள். இந்த நாளில் விக்டர் ஆசிரியர் ஐயாவை நினைக்கும் போது, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் தோல்வி அடைந்து விட்டேன். நான் அநேக இடத்துல டுட்டோரியல் பள்ளிக்கூடத்துக்காக நான் அலைந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த கல்விக்கூடம் தான் என்னை மீண்டுமாக படிக்க வைத்து இப்பொழுது உயர்ந்த நிலையில் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய், உன் வாழ்க்கையில் முயற்சி செய், விட்டு விடாத, ட்ரை அகெயின். கடைசியாக டீ ஃபார் டேலண்ட். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தகுதி இருக்கிறதோ, உனக்கு என்ன உன்னுடைய வாழ்க்கையில் டேலண்ட் இருக்கிறதோ, தாளந்துகள் இருக்கிறதோ, அதை நீ பயன்படுத்திக்கொள். 2 தாளந்தை இயேசுநாதர் சொல்லுவார், 2 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் இன்னொரு 5 தாளந்தை, மற்றொரு 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவன் அதை மண்ணிலே போட்டு மூடி வைத்தான். ஒருவேளை இந்த கிறிஸ்துராஜா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவ செல்வங்கள் மண்ணிலே வந்து மூடி வைக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்து அதை நீங்கள் பறைசாற்றுங்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கும் சமூகத்திற்கும் பெற்றாருக்கும் நல்ல பிள்ளைகளாக வளருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளலாம். நான் முடிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப நேரம், அதனால் நான் முடிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளலாம். நம்முடைய கடவுளை நோக்கி நீ பார்க்கலாம். இந்த காமராஜர் எப்படி நமக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தது போல மிஷனரிமார்கள் அந்த நாளில் சீகன் பால் என்கிறவர், எனக்கு தெரிந்தது சீகன் பால் தான் முதலாவதாக உணவு கூடத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் காமராஜர் மட்டும்தான் நம்முடைய சமூகத்தில் உணவு திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு டெய்லி முட்டை சாப்பிடுகிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்தது போல என்னாலே முடிந்த காரியத்தை என்னுடைய குடும்பத்திற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் உதவி உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளே
எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, எனக்கு உயர்வை கொடுங்க, இந்த கல்வி கோயிலாகிய இந்த கிறிஸ்து ராஜாலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தீர என்று சொல்லி, அன்புள்ள கடவுளே நமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய முன்னோராகிய காமராஜர் முதலமைச்சரை நாங்கள் நினைக்கிறோம். மிக எளிமை ஆண்டவரே, மிக தாழ்மை ஆண்டவரே, சகிப்புத்தன்மை. எங்கள் வீட்டுக்கு ஏன்பா நீ கஷ்டப்படணும்? மற்ற ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, ஜனங்கள் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி எனக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போல அதை தான் இயேசுநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லி அதே காமராஜர் அதை பயன்படுத்தினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உமக்கு நன்றி படைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எப்பொழுதும் முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டோமே என்று நினைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்து வெற்றி பெற இந்த கிறிஸ்து ராஜா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிற கடவுள் இந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொருவரையும் அதை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்மார்களையும் இந்த நாளிலே காமராஜரை குறித்து எங்களுக்கு எடுத்து சொன்ன அந்த ஆண்டவர் பேராசிரியர் அவர்களையும் இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிற எங்களுடைய நண்பர்களுக்காக விசேஷமாக இந்த பள்ளிக்கூடத்தை இயக்குகிற நிர்வாகி ஆசிரியர் விக்டர் ஐயாவுக்காக, அவருடைய உடன் ரூபன் அவர்களுக்காக, அவருடைய உடன் அந்த கல்வி குழுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாக இரு, நீ போகிற இடங்களெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீரும் இந்த நாளிலே காமராஜர் ஐயாவை விட்டு சென்ற அந்த நற்பண்புகளை நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்து காப்பாராக. ஆமென். ஓகே. ஸோ நிறைவாக ஐயா அவர்கள் ஆசிரியரைக்குரியது நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நிகழ்ச்சியை காலையிலே தொடங்கியிருப்போம். 10 மணிக்கு நினச்சிருந்தோம், 10னா 10 to 1 வச்சுருப்போம். இன்றைக்கு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கணும், டைம் இல்லாதனால நடத்தலை. என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்டது போல் 9th standard பாய்ஸ் லிசன் ஆரம்பம் சொன்னது மாதிரி காலையில் 5 மணிக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்கணும். எந்திரிச்சு என்ன செய்கிற காலை எந்திரிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி மெடிடேஷன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு படிக்கணும். நைட்டு 10 o'clock முன்னால் படுக்க போகணும். இதை டெய்லி ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம் சொல்லி நிறைய பேர் செஞ்சீங்க. கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேலே இப்போ எனக்கு 6th-லேருந்து 9th வரைக்கும் உள்ளவங்களே 180 பேர் அனுப்பிட்டுருக்கேன். சரியா? அத்தனை பேர் இப்போ ஆனர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் அது தனியாக ஒரு நாளைக்கு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம டைம் இல்லை, தனியாக ஒரு நாளைக்கு வச்சுக்கிறோம். அதில் அந்த லிஸ்ட்டு இன்றைக்கி என்ன செய்ய வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவேன். யார் யார் அவங்களுக்கு பேர் என்னென்னா ஏர்லி பேர்டு குவாண்டம் அச்சீவர்ஸ்னு பேர். குவாண்டம் அச்சீவர்ஸ்னால் என்னென்னா பிற நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஏர்லி பேர்டுனானது முன்னாலே எழுந்திருக்கக்கூடிய பறவை. ஏர்லி பேர்டு குவாண்டம் அச்சீவர்ஸ் லிஸ்ட்டு இன்றைக்கு உனக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் அனுப்பி வைக்கப்படும். அந்த மாணவர்களுக்காகவே வருகின்ற சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். வேறு சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். அதற்கு பிறகு மற்றவர்களும் அது மாதிரி என்ன செய்ய போகிற முதல்ல நடக்கிற பேரண்ட்ஸ் மீட் வந்து இந்த குழந்தைங்க இன்றைக்கி யாருக்கு லிஸ்ட் ஆனோ அவங்க நடக்கும். ஓகே, அதை மனதில் வைத்துக்கொள். மற்றபடி இப்போ எல்லாம் மிக சிறப்பாக நடந்தது. இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்த நமது பேராசிரியர் பாலசுப்ரமணிய சார் அவர்கள் மிக சிறந்த ஒரு உரை கொடுத்தார்கள். மிக்க நன்றி சார். அது மாதிரி குழந்தைகளுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வழங்குவதற்கு அந்த ஒரு பேராசிரியரை மட்டும் வைத்துக்கொண்டு கொடுப்பதை விட இன்னும் யாராவது ஒரு கெஸ்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது லயன்ஸ் கிளப் ஆஃப் திருப்பத்தூர் 6 மணி நேரத்துலேருந்து 3 பொறுப்பாளர்கள் வந்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது. அந்த குழந்தைகள் உங்களை வைத்து அந்த ஃபோட்டோகிராஃப் எடுப்பது ஆமாம் சார், அது மிக சிறப்பாக இருந்தது. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டும் நம்ம லயன்ஸ் கிளப் அங்கத்தினர் தான். ஏட்டா அது மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய லியோ கிளப்புக்கு தாய் சங்கம் நம்ம லயன்ஸ் கிளப் தான். லியோ கிளப்புக்கு தாய் சங்கம் நம்ம லயன்ஸ் கிளப் தான். ஓகே, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி தக்க நேரத்தில் நன்றி உரை எல்லாரும்னா சொல்லலாம். அதை ஆசிரியராக மாற்றித்தர வேண்டும் என்பது கடவுளுடைய ஒரு விருப்பம். அந்த விருப்பத்திற்கானங்க கடைசியில் இறுதி நிறைவேறப்பட்ட நேரத்தில் நமது அன்பிற்குரிய பாஸ்டர் அவர்கள் இங்கே வந்தார்கள்.
தன்னுடைய குழந்தையை பார்க்க வந்தவர்கள் நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு ஆசிரியரை வழங்கினார்கள். அவர் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.